ஏங்க நல்லா இருக்கணா? ஏப்பா இந்த இந்த ஒன்றுமே தரல, என் மூஞ்சியே எடுக்கலை. நான் உட்காந்துடுறேன் வேண்டாலும். உட்காந்து பண்ணிடு. ஏங்க நிறைய வீடியோக்கள் ரொம்ப பக்கத்தில் இருக்காதுப்பா, ரொம்ப மோசமாக. இது நிறைய வீடியோக்களை வந்து இருங்க செய்வா, என்ன செய்வா நல்லா டிவியை தவறங்க செய்வா. நிறைய வீடியோ உங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன். ஆனால் நான் சந்தை சாமை வாங்கின வீடியோவை உங்களுக்கு நான் போட்டதே இல்லை. அதனால நான் எப்படி சிக்கனமாக சந்தை சாமை வாங்கியிருக்கேன்ற விவரத்தை சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கிறங்க. வாங்க. வாழைப்பழம், பிள்ளைகளுக்கு வாழைப்பழம். எனக்கு கொஞ்சம் நம்ம நைட் நேரத்தை பசிச்சா பிச்சு வாயில் விடுவேன். ஏன்டா ரொம்ப சாப்பிட முடியாது, அதனால வாழைப்பழம் வாங்கிட்டுருந்தேன். இந்த வாழைப்பழம் பூரமே பார்த்துக்கோங்க 10 ரூபாதேன். இன்னும் ஒரு சீப்பு இருந்துச்சப்பா, ஒரு இது பூரா 10 ரூபாதேன். இதா இன்னொரு சீப்பு 10 ரூபா பார்த்துக்குங்க. அந்த வாழைப்பழம் பரவாயில்லையா? அதே மாதிரி பீக்கங்க, ஒரு நாளைக்கு பீக்கங்க. அது என்னது பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு கூட்டு வைக்கலாம்னு பீக்கங்க 10 ரூபா. பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிடுவேன் நல்லா. ஏன் கேளுங்க, அது திண்டுட்டு திங்கத்தே நம்ம உழைச்சி கிடக்கும். இது வந்து சப்போட்டா பழம் 30 ரூபா கிலோ. இது உரச்சேவு மிக்சரு எல்லாம் எம்புட்டை போட்டு வாங்கிடுவேன், எனக்கு தெரியாது. இந்த வத்தியில் வெறும் 20 ரூபாய்க்கு வாங்குவேன். 20 ரூபாய்க்கு எல்லாத்துலேயும் வாங்கிடுவேன். மிக்சரு சேவு எல்லாத்துலேயும் 20 ரூபாய்க்கு. காய்க்கில் 50 ரூபான்னு அம்புட்டு வாங்கிட்டு வர மாட்டேன். அம்புட்டு வாங்கிட்டு வந்தால் சிந்தி சேதறி திங்காமல் போட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தால் சண்டை ஒட்டுக்கிட்டு திங்கிங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பேரும் காலிஃப்ளவர் இந்த பூ 20 ரூபாயா. காய்கறி விலையெல்லாம் கூடி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க கிரேப்பு பார்த்தீங்களா, திராட்சை பழம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கிட்டே அது வாங்கினேன். அது வந்து கிலோ வந்து 50 ரூபா இது. அப்புறம் பாருங்க சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் அரை கிலோ 20 ரூபா. 2 வாழைக்காய், மாங்காய் ஒரு 2 மாங்காய் 10 ரூபா. இப்படித்தான் விலையில கம்மியாக அன்னன்னைக்கு என்னென்ன சமைக்க போகிறோம்னு யோசனை பண்ணி வாங்கணும். சும்மா வாங்கி 10 ரூபாய்க்கு கிடக்குன்னு வாங்கி போடக்கூடாது. கடலை 2 வெடி 50 ரூபா. அப்புறம் முள்ளங்கி நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு முள்ளங்கி, அவரைக்காய், இதெல்லாம் வந்து கேரட்டு, இதெல்லாம் வந்து சாம்பாருக்கு 1 நாள். அப்புறம் உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபா. கருணக்கிழங்கு 20 ரூபாய்க்கு தட்டில் கிடந்து வச்சுங்க. கருணக்கிழங்கு அழகு வெட்ட வாங்கு. அதே மாதிரி கத்தரிக்காய் 10 ரூபா. இப்படி நிறைய இருக்குது. பச்சை மிளகா 10 ரூபா. இதுதான் வந்து என் சந்தை சேமையை பார்த்துக்கோங்க. இப்படித்தான் சிக்கனமாக சந்தை சேமை வாங்குவேன். அதாவது நம்ம எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத முன்னக்கூடியே கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல இன்றைக்கி இன்னும் உடம்பு வைக்கணும், இன்றைக்கி இன்னும் உடம்பு வைக்கணும், அப்படி யோசனை பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல வாங்கிட்டு வருவேன். அதிகமாக வாங்கி வீட்டில் விட்டு அப்படியே காய போட்டு கொட்ட மாட்டேன். அது சிக்கனத்தை நல்லா மேம்படுத்தும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குடும்பம் நடத்துங்க.